இப்ப நாங்க படிக்க போறது சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டில் ஓமோன் பங்கு. அதாவது நாங்க ஏடிஹெச் மெல்டஸ்டோனும் படிச்சோம் தானே, அது ரெண்டும் எப்படி ஒர்க் பண்ணுது சொல்லி படிக்க போறோம். சரியா? Right. கொஞ்சம் முடியுங்க. ஓகே. ஸோ இதுல ரெண்டு சார்ட் இருக்கு உங்களோட இந்த ரிசோர்ஸ் புக்ல ரெண்டு சார்ட் இருக்கு. உங்களுக்கு பார்த்தா வழங்கும். இந்த ரெண்டு சார்ட்டையும் நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு சார்ட்டும் தான் நம்மளோட அடுத்த ஹோம்ஒர்க். ஸோ எனிவே நீங்க இந்த சார்ட்டை பார்த்து தான் கீற போறீங்க. ஸோ அதால ஒரு இஷ்யூவும் இல்லை, அப்படியே பார்த்து கீறதானே. ரைட். ஸோ இப்போ இதை நான் விளங்கப்படுத்த போறேன் என்ன நடக்கும். ஸோ இப்போ இதை எக்ஸாம்ல எஸ்ஏ கேள்வியா கேட்கல. ரைட். கேட்கிற நேரம் இப்ப இது திருப்பி நாங்க அகஞ்சுரக்கும் தொகுதியிலையும் இது ரெண்டையும் படிப்போம். ஸோ பிரசாரண சீராக்கத்தையும் குருதி கனவளவு சீராக்கமும் நாங்க அகஞ்சுரக்கும் தொகுதியிலையும் படிப்போம். அந்த ஹோமோன்ஸ் வாரத்தினால இதுல அதால சார்ட்டை மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நாங்க படிக்கணும். பட் இந்த சார்ட்ல இருந்தே நீங்க ஹட்ரவினாக்கு ஆன்சர் பண்ணலாம். ரைட். இந்த சார்ட்டை பார்த்தா இப்ப அவங்களே ஷார்ட் நோட்ஸ் தந்திருக்காங்க பாத்தீங்களா, வசனம் வசனமா எழுதாம உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற ஒரே ஒரு ஷார்ட் நோட்ஸ் கிட்டத்தட்ட இதான். ரைட். ஸோ இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். பட் எனிவே நான் விளங்கப்படுத்துவோம். ஸோ இதுல இந்த பிரசாரண அமுக்கம் என்று சொல்லலாம், உங்களுக்கு சில நேரம் விளங்காது. ஸோ குருதியிட பிரசாரண அமுக்கம் என்றா என்ன, பிரசாரண அமுக்கம் என்றா என்ன? ஸோ கெமிஸ்ட்ரியில நீங்க மூலர் திறன், மூலர் செறிவு எல்லாம் படிச்சுட்டீங்களா? மோலாரிட்டி, மோலாலிட்டி இந்த சொல்லுகள் படிச்சீங்களா? இனி எல்லாரும் எவ்ரி ஒன்ல ஆன்சர் பண்ணுங்க. எஸ். ஸோ மூலர் செறிவு என்றா கருத்து என்ன? சமன்பாடு மூலர் செறிவு கேபிட்டல் எம், அதுக்கான சமன்பாடு என்ன? கரையத்தின் கரையத்தின் மூல அளவின் கீழ் கரைசல் கனவளவு. கரையத்தின் மூல்களின் எண்ணிக்கையின் கீழ் கரைசலின் கனவளவு. கனவளவு. கரைசலின் கனவளவு நீங்க என்னத்துல போடுவீங்க? நார்மலா நீங்க கெமிஸ்ட்ரியில கணக்கு செய்யற நேரம் என்னன்னு போடுவீங்க? மூல், டெசி, டெசிமீட்டர் கியூப், அப்படியா? அப்படிதானே? ரைட். ஸோ நார்மலா இதான் யூஸ் பண்ணுவீங்க நீங்க. சோடியம், சோடியத்துல மூலர் செறிவு என்ன, இவ்வளவு லிட்டர்ல இவ்வளவு மூல கரைச்சா என்ன மூலத்திறன், இவ்வளவு மூலத்திறனுடைய இதுல இவ்வளவு லிட்டர் எடுத்தா இத்தனை மூல் சோடியம் இருக்கும், இதெல்லாம் கால்குலேஷன்ஸ்ல செஞ்சிருப்பீங்க கணக்கு, அப்படித்தானே? சரியா நான் சொல்றது? ஸோ எனக்கு மறந்துட்டு நான் பழைய கேள்வியை கேட்கேன், 2009 படிச்சதை கேட்கேன். ரைட். சரிதானே? மூலல் திறன் என்று படிச்சீங்களா? மோலாலிட்டி. அது என்னது? ஸ்மால் எம், அப்படியா? ஆஹ் கரையத்தின் கரையத்தின் மூலின் கீழ் கரைப்பானின் திணிவு, அப்படி ஏதாவது படிச்சுங்களா? மூலர் திறன். ரைட். ஸோ இங்க மூலல் திறன் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை இந்த மூலர் செறிவு. ரைட். மூலர் செறிவு. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட இந்த குருதியின் பிரசாரண அமுக்கம் என்ற உங்களோட ரிசோர்ஸ் புக்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். ஸோ பிரசாரண அமுக்கம் இந்த மூலர் செறிவுக்கு நேர்வீத சமம் உண்மையா. ஆனா இவங்க பிரசாரண அமுக்கத்துல பெருமானம் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த 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 வரைவிலக்கண இந்த பெருமானத்தை பாருங்க, இது உங்களுக்கு எக்ஸாம்ல வரலாம், என்ற ரிசோர்ஸ் புக்ல இருக்கு. ஸோ குருதியில சாதாரண பிரசாரண அமுக்கம் என்று ஒரு பெருமானம் போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன இருக்கு? மில்லி ஒஸ்மோல், இந்த அலகுட பேர் ஒஸ்மோல். சரியான மில்லி ஒஸ்மோல் பெர் லிட்டர்.
ஸோ 1 லிட்டர் கனவளவு கரைசல், ஒரு கரைசல்ல 300 மில்லி ஒஸ்மோல்ங்கிற அளவுல தான் இந்த குருதியில பிரசாரண அமுக்கம் இருக்கணும். ரைட், ஒஸ்மோல் என்று நாங்கள் அழைப்போம் இல்லை. ரைட், ஒஸ்மோலாரிட்டி செறிவுங்கிறதுனால ஒஸ்மோல் என்று அழைப்போம். அதிலே மில்லி ஒஸ்மோல். ஸோ இந்த கரைசலினுடைய செறிவுங்கிறது எது எதுகளால தீர்மானிக்கப்படும்? குருதியினுடைய பிரசாரண செறிவு எது எதால தீர்மானிக்கப்படும்? அப்ப இதுக்குள்ள இருக்கிற எம் எதால தீர்மானிக்கப்படும்? இந்த எம்மைத்தான் நீங்க நாங்க குருதி பிரசாரண அமுக்கமா இங்க எடுக்கிறோம் நார்மலா. சோ எம் எது எதுல தங்கி இருக்கும் சொல்லுங்க பாபு. ஒன்று இதுக்குள்ள இருக்கிற மேல இருக்கிற ஆள் யாரு? கரைய சொல்லுங்க. கரைய மூல்களின் எண்ணிக்கை என்ன? கீழே இருக்கிறது கரைசல்ல கனவளவு. ரைட். சோ குருதி பிரசாரண அமுக்கம் அதிகரிக்குது என்றால் என்ன நடக்குது? நீரினுடைய அளவு குறையணுமா கூடணுமா? விளங்குதான் நாங்க கேட்கிற கேள்வி. குருதியில மூல செறிவு அதிகரிக்க போகுது என்றால் நீரினுடைய அளவு குறையணுமா கூடணும்? எஸ் பாசி, வெரி குட். குறையணுமே. ஒன்றில் கரையத்தில் இருக்கிற அந்த மூல்கள சோடியம் பொட்டாசியம் இப்படி குருதிக்குள்ள இருக்கிற பதார்த்தங்களோட அளவு கூடினால் இந்த செறிவு கூடும். நார்மலா அப்படி கூட வாய்ப்பு இல்லை. ஏன் உங்களோட உடம்புல எல்லா கரையங்களும் எப்படி என்ன அளவுல பேணப்படும்? என்ன அளவுல பேணப்படும்? கரையங்கள் எல்லாம் இன்ன அளவுல பேணப்படும்? ஒரு சீத்திர நிலை இந்த சொல் படிச்சோம், மாறா அளவுல பேணப்படும். சோ அப்படி கூடினாலும் குருதியிட பிரசாரண அமுக்கம் கூடலாம். அல்லது குருதியிட கனவளவு குறைஞ்சாலும் பிரசாரண அமுக்கம் கூடலாம். விளங்கினா? சோ இந்த லீட்டர் குறைஞ்சாலும் மூல செறிவு கூடலாமா இல்லையா? கூடலாமா? இது எல்லாருக்கும் விளங்கிட்டா? இது கெமிஸ்ட்ரி, சரிதானே? கிளியரா ஆமினா? சோ குருதிக்குள்ள பிரசாரண அமுக்கம் அதிகரிக்குது என்றால் அதுல கருத்து இதுக்குள்ள குருதிக்குள்ள நீரினுடைய அளவுல என்ன நடந்திருக்கு? நார்மலா நீர் குறைஞ்சிருக்கும். அதாலதான் இந்த பிரசாரண அமுக்கம் கூடும். நீர் குறைஞ்சா என்ன பிரச்சனை? குருதிக்குள்ள நீர் என்னென்ன காரணங்களால குறையலாம் சொல்லுங்க. குருதிக்குள்ள நீர் என்னென்ன காரணங்களால குறையலாம்? சோ இது அடுத்த பேஜ்ல வரும். பட் நீங்க யோசிச்சு சொல்லுங்க, குருதிக்குள்ள ஏன் நீர் குறையலாம்? சோ ஒரு டேங்குக்குள்ள தண்ணி ஏன் குறையலாம் கேட்டா குயிக்கா சொல்லுவீங்க. ஏன் குறையலாம் தண்ணி? ஏண்டா குறையலாம்? ஒன்று தண்ணி யூஸ். வெரி குட். சோ தண்ணி கூட யூஸ் பண்ணப்படும். அல்லது ஃபில்லிங் என்ன ஃபில் பண்றது குறைய இருக்கும், அல்லது யூஸ் பண்றது கூட இருக்கும். ரெண்டு தானே ரீசன். ஒன்று நீங்க தண்ணி கூட குறைய குடிச்சிருப்பீங்க, அல்லது கூட யூஸ் பண்ணுவீங்க. என்னென்ன காரணத்தால கூட தண்ணி யூஸ் ஆகும்? இயற்கையா யூஸ் ஆகிறது அனுசேப தாக்கங்களுக்கு யூஸ் ஆகும். கோடை காலங்கள்ல என்னதுக்கு யூஸ் ஆகும்? வியர்வைக்கு யூஸ் ஆகும். இதை தவிர வெரி குட் ஆகுதா, டீஹைட்ரேஷன். அதாவது இப்போ உதாரணமா நீங்க சத்தி எடுக்கிறீங்க, சத்தியா வருது. சாப்பாடு சாப்பிட்டீங்க, மோசமான சத்தி வருது. சோ இப்ப என்ன வழியா? நிறைய நீர் வழியா வயிற்றால போகுது. ஸோ நார்மலா கட்டியா போன டாய்லெட் இப்ப வயிற்றால போகுது. ஸோ நிறைய நீர் இழக்கப்படும். உங்களுக்கு கையில நீங்க ஒரு எக்ஸிடென்ட் பண்ணிடுறீங்க, கையில காயம் ரத்தம் வெளியேறுது. அப்ப என்ன என்ன லொஸா? ரத்தம் வெளியேறுதுன்னா அதோட சேர்ந்து கூடுதலா ரத்தத்துல இருக்கிறது என்ன? நீர். சோ நீர் வெளியாகும். சோ அப்படி நீர் வெளியாகிற நேரம் அல்லது நீங்க தண்ணி குடிக்கிற அளவு குறையிற நேரம் குருதியில பிரசாரண அமுக்கம் 300 விட கூடும். சோ நீர் குறையுதுன்னு கருத்து. நீர் குறைஞ்சால் நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம், எங்களோட உடம்புக்குள்ள குருதிக்குள்ள இருக்கிற நீர் குறைஞ்சால் நாங்க நீர் என்ன செய்யறத கூட்டணும்? யூரின்ல வெளியேற வைக்கணுமா, வெளியேறத குறைக்கணுமா? குறைக்கணும். குறைக்கணும். சோ ஏடிஹெச் சுரப்பை என்ன செய்யணும்? நாங்க கூட்டணும். ஏடிஹெச் கூடினாதான் நீர் மீளகத்துறிஞ்சல் அதிகரிக்கும். என்ன அப்படி என்றால் குருதி பிரசாரணம் அமுக்கம் அதிகரிச்சால் நாங்க ஏடிஹெச் சுரக்கிறத அதிகரிக்கணும். ஏடிஹெச் யாரு சுரப்பாருன்னு படிச்சோம்?
போன பிற்பக்க கிளாஸ்ல பிற்பக்க கபச்சுரப்பி. சோ பிற்பக்க கபச்சுரப்பியில ஏடிஎச் சுரக்கணுமாக இருந்தால் இப்ப நாங்க இது ஒன்று படிச்சிருக்கோம். என்ன? சோ ஆரம்ப காலத்திலே படிச்ச ஒரு விஷயம் இருக்கு. நார்மலா ஏதாவது ஒரு பிரசாரண அமுக்கம், இப்ப நீங்க உதாரணமா யாராவது ஒரு ஆளை பார்க்கணும் என்றால் ஒரு பொருள் ஒன்று இருக்கு. இந்த பொருள் ஒன்று இருக்கிறத நீங்க அறியணும் என்று சொன்னால் அதை முதலாவது என்ன செய்யணும்? நீங்க இந்த பொருள் ஒன்று படத்தை இருக்குன்னு அறியணும் என்றா என்ன செய்யணும்? முதலாவது அந்த பொருளினுடைய பிம்பத்தை, ஒளியை நீங்க என்ன செய்யணும்? பிம்பத்தை பார்க்கணும். என்ன? சோ அது எதால பாப்பீங்க? நீங்க கண்ணால பாப்பீங்க. இந்த கண் என்னது? இது தூண்டல். என்ன? இது தூண்டல். இந்த கண் என்ன? தூண்டலை பெறுகின்ற ஒரு அங்கம். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? வாங்கின்னு சொல்லுவோம். சோ நரம்பு தொகுதியில நாங்க இதை பத்தி டீப்பா படிப்போம். பட் இப்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சோ எங்களுக்கு வெளியே இருந்தோ உள்ளுக்கு இருந்தோ தூண்டல் ஒன்று கிடைக்கும். இப்ப இந்த குருதி பிரசாரணம் அமுக்கம் அதிகரிக்கிறது அகத்தூண்டலா புறத்தூண்டலா? நாங்க ஓர் ஏபாக்கமும் உறுத்துணர்ச்சியும்ல இது படிச்சிருக்கோம். அக அல்லது புற தூண்டல்களுக்கு தூண்டற்பெயற்றை காட்டுதல் தான் என்னன்னு படிச்சோம். அக அல்லது புற தூண்டுகளுக்கு தூண்டற்பெயற்றை காட்டுகின்ற செயல்முறை என்ன பேர் படிச்சோம்? முதலாவது யூனிட்ல அடையே பாக்கமா உறுத்துணர்ச்சி. வெரி குட். உறுத்துணர்ச்சி. ரைட், உறுத்துணர்ச்சி. சோ ஏபாக்கம்ங்கிறது உறுத்துணர்ச்சியை காட்டுறதுக்காக நிறைய அங்கங்கள் சேர்ந்து வேலை செய்யறது. அதுக்கு பேர் தான் ஏபாக்கம். சோ இதெல்லாம் நாங்க அடுத்த யூனிட்ல படிப்போம். நாங்க அதான் தொடங்க போறோம் அடுத்த கிளாஸ்ல. ரைட். சோ தூண்டலை பெறுறது வாங்கி. சோ இங்க குருதியிட பிரசாரண அமுக்கம் அதிகரிக்கிறது அகத்தூண்டலா புறத்தூண்டலா? அகத்தூண்டல். அகத்தூண்டல். ஏன்னா எங்களோட உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு தூண்டல். இது வெளியே இருந்து வரல. ஆனா பாக்குறது, கேட்கறது, தொடுறது, சாப்பாடுல இருக்கிற டேஸ்ட் இதெல்லாம் புறத்தூண்டல்கள். சூடு, குளிர் எல்லாம் புறத்தூண்டல். ஆனா இது பிரசாரண அமுக்கம் உள்ளுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கு. சோ இதையும் யாராவது ஒரு வாங்கி உணரணுமா இல்லையா? சோ இதை வாங்குறதுக்கான வாங்கி எங்க இருக்கு என்றால் பரிவக கீழ்ல இருக்கு. சோ பரிவக கீழ் யார பாகம்? மூளை. மூளையிட ஒரு பாகம். பரிவக கீழுக்கு கீழே தான் கபச்சுரப்பி இருக்கு. சோ நாங்க பரிவக கீழ் கபச்சுரப்பி எல்லாம் அடுத்த பாடத்துல படிப்போம். சோ பரிவக கீழுக்கு கபச்சுரப்பிக்கும் இடையில நிறைய கனெக்ஷன் இருக்கு. அது என்ன கனெக்ஷன் என்றெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. நரம்பு தொகுதி, அகஞ்சுரக்கு தொகுதி படிக்கக்குள்ள உங்களுக்கு அது விளங்கிடும். சரிதானே? ரைட். சோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டியது பரிவக கீழுக்கும் பிற்பக்க கபச்சுரப்பிக்கும் இடையில நிறைய கனெக்ஷன் இருக்கு. சோ பரிவக கீழ்ல இருக்கிற பிரசாரணத்தை உணர்ற வாங்கிகள் இந்த பிரசாரண அமுக்கம் அதிகரிச்சதை உணரும். அது பிற்பக்க கபச்சுரப்பிய தூண்டும். எனவே ஏடிஎச் சுரப்பு அதிகரிக்கப்படும் ஒரு பக்கம். சோ இது ஒரு ஒன். சோ இந்த வாங்கியால உணரப்படுகின்ற தூண்டல் எங்க போய் சேரும்? பொதுவா மைய நரம்பு தொகுதிக்கு போய் சேரும் என்று படிச்சிருக்கோம். மைய நரம்பு தொகுதியில இருந்து யாருக்கு வரும்? எல்லாம் ஓயிலையும் படிச்சிருப்பீங்களே. விளைவு காட்டிக்கு வரும். விளைவு காட்டில இருந்து தான் என்ன வரும்? தூண்டல் துலங்கல்னு நாங்க சொல்லப்படா. என்னன்னு சொன்ன முதலாம் பாடத்துல தூண்டற்பேறு. வெரி குட். சோ தூண்டற்பேறு வரும். ரைட். சோ இதான் ஓடர். இந்த மைய நரம்பு தொகுதியா இது இருக்கலாம் அல்லது அகஞ்சுரக்கும் தொகுதியாகவும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டும் தான் இதுல ஏ பாக்கத்துல பங்கு பெற்றுகின்ற பிரதானமான ஆக்கள். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட உடம்புல ஒரு சீத்திர நிலையை பேன்ற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் அநேகமாக நரம்பு வராது, ஹோமோன் தான் வரும். உதாரணமா குருதியில குளுக்கோஸ் மட்டம்ங்கிறது பேன்றது ஒரு சீத்திர நிலை தானே. அதை பேணினாக்கள் யாரு? வெரி குட். இன்சுலின் குளுக்காகோனுங்கிற ஹோமோன் தான் பேணிச்சு. சோ அப்ப நார்மலா ஒரு சீத்திர நிலையை பேன்றதுல பங்கு பெற்றதெல்லாம் ஹோமோன்களா இருக்கு. சரிதானே? ரைட். சோ அப்ப இங்க பிரசாரண அமுக்கம் அதிகரிச்சிருக்கு. எனவே நார்மல் நிலைக்கு கொண்டு வரணும். எனவே இங்க ஒரு ஹோமோன் சம்பந்தப்பட போகுது. அதனால இந்த வாங்கியிலிருந்து வார இந்த தூண்டல் அகஞ்சுரத்தும் தொகுதிக்கு கொண்டு போகப்பட்டு
எங்க பிற்பக கவச்சுரப்பி தூண்டப்பட்டு ஏடிஹெச் வருது. ஏடிஹெச்ல இருந்து அந்த ஏடிஹெச் எங்க போய் செயற்பட போகுது நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம். சிறுநீரகம் தான் விளைவு காட்டி. என்ன சிறுநீரகத்தில் இருக்கிற யாரு சேமை மடிந்த சிறுகுழாயில் சேர்க்கும் காணும் நீர மீளகத் துறிஞ்சும். எனவே நீர் மீளகத் துறிஞ்சப்பட்டால் குருதி குழாய்களுக்குள்ள நீரினுடைய அளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். எனவே பிரசார அமுக்கம் என்ன செய்யும்? குறைஞ்சி சாதாரண நிலைக்கு வர. இது ஒரு தாக்கம். இன்னொன்று என்ன செய்யலாம் நீங்க? இப்ப ஒன்றும் நீங்க நீர் யூஸா வெளியால போறத குறைக்கீங்க, அதால நீர் அதிகரிக்கீங்க. இன்னொன்று என்ன செய்யலாம்? நீங்க டேங்குக்குள்ள தண்ணியை நிறைக்கணும்டா என்ன செய்யலாம்? நீர் வெளியால போறத குறைக்கிறது உண்டு. இன்னொன்று என்ன செய்யலாம்? ஃபில் பண்ணலாம். சோ உங்களோட உடம்புக்குள்ள வெரி குட் யூஹாசி. சோ ஃபில் பண்ணக்கூடிய வழி என்ன? உங்களோட உடம்புக்குள்ள தண்ணியை ஃபில் பண்ற வழி என்ன? தண்ணி குடிக்கிறேன். தண்ணி குடிக்கிறேன், சரிதானே? சோ தண்ணி குடிக்க வைக்கணும்னு சொன்னா என்ன வரணும் உங்களுக்கு? தாகம். தாகம் வரணும். சோ இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் மாத்த சொன்னேன் நான் முதல்ல உங்கள்கிட்ட. ரைட். சோ இதுல இருக்கிற இக்கண்ணாவை நீங்க என்ன செய்யணும்? வெட்டணும், சரிதானே? சோ இது தாகத்தை பிறப்பித்தல். அடுத்த பந்தியை பார்த்தாலே உங்களுக்கு வரங்க அடுத்த பாக்ஸ் தாகம் பிறப்பிக்கப்படுற. ஏன்னா நாங்க பரிவகக்கீழ் படிக்கக்குள்ள படிப்போம். பரிவகக்கீழ்ன்ற ஒரு தொழில் தாகத்தை பிறப்பித்தல், சரிதானே? சோ பரிவகக்கீழ் வந்து நிறைய பரிவு பராபரிவு தொகுதிகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதும் பரிவகக்கீழ் தான். நிறைய தன்னாட்சி, அதாவது உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத நிறைய செயற்பாடுகளை பரிவகக்கீழ் தான் கட்டுப்படுத்தும். மூளையம் தான் உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறத கட்டுப்படுத்துறாரு. பரிவகக்கீழ் உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத நிறைய பேரை கட்டுப்படுத்துவார். அதுல ஒன்று இந்த சுரப்பிகளை கட்டுப்படுத்துறது, இன்னொன்று நிறைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார். அதுல ஒன்று தாகம். இதை தாக்கம் உட்கண்ணா வெட்டி கொள்ளுங்க, சரிதானே? சோ பரிவகக்கீழை தூண்டி இரண்டாவது செயற்பாடு தாகத்தை பிறப்பிப்பார். தாகத்தை பிறப்பிச்சா நீங்க என்ன செய்வீங்க? நீரை அருந்துவீங்க. சோ நீரை அருந்துவதன் மூலம் குருதியிட பிரசாரண அமுக்கத்தை நீங்க என்ன செய்றீங்க? குறைக்கிறீங்க. ஒஸ்மோலாரிட்டிங்கிற சொல்லி எடுத்து வந்திருக்கு பாத்தீங்களா? சோ குருதி பிரசாரண அமுக்கத்தை நீங்க நீரை அருந்துவதன் மூலம் குறைக்கீங்க. சோ வளமையான நிலைக்கு குருதி பிரசாரண அமுக்கம் திரும்புது. இது விளங்கிட்டா? எல்லாரும் கிளியரான்னு சொல்லுங்க. ரெண்டாவது கொஞ்சம் சிக்கலான படம், அதுக்கு போறதுக்கு முதல்ல இதை நாங்க விளங்கிக் கொள்வோம். ரைட். சோ எல்லாருக்கும் கிளியரா? சோ இது அடுத்த கிளாஸ்ல கேட்பேன் சில நேரம். ரைட். ஸோ அடுத்த கிளாஸ் நாங்கள் நரம்பு தொகுதி தொடங்கணும். கேள்விப்படுமான்னு தெரியா. அதுக்கிடையில இந்த என்ன சிறுநீர் தொகுதியிலையும் நிர்பிடன தொகுதியிலையும் ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று நடக்கும், சரியா? ரைட். அதுக்கு ரெடி ஆகுங்க. அடுத்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமைக்குள்ள நடக்கலாம். ரைட். ஓகே. சோ இது விளங்கிட்டு எல்லாருக்கும் விளங்கிட்டா? அமீனாக்கும் யுஹாசிக்கும் மட்டுமா விளங்கினேன்? மற்றாக்கள் ஓகேயா? எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. அப்பான் மற்றதுக்கு போகலாம். எஸ், ஹன்ஃபாக்கு விளங்கிட்டு, அஹதாக்கு விளங்கிட்டு, ஜஹராக்கு விளங்கிட்டு, இஸ்ரா ஓகே. ரைட். ஸோ எல்லாருக்கும் விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சர்க்குலேஷன் எக்ஸாம் நான் டீச்சர்கிட்ட சொல்றேன் நடத்த சொல்லி. ரைட்டா? சர்க்குலேஷனும் வாயு பரிமாற்றத்திலையும் எக்ஸாம் நடக்கணும். அதே மாதிரி இம்யூனிட்டிலையும் இதுலையும் நடக்கும், சரியா? இப்ப இரண்டாவது விஷயம் என்னென்றால் உங்களோட குருதியினுடைய அமுக்கமும் கனவளவும் எகெயின் குறையுது. சோ இப்ப அங்க ஏடிஹெச் மூலம் குருதியினுடைய கனவளவை அதிகரிச்சீங்க, குருதியினுடைய பிரசாரண அமுக்கத்தை சீராக்குறீங்க. இங்க அல்டஸ்ட்ரோன் மூலம் குருதியினுடைய பிரசாரண அமுக்கத்தை சீராக்க போறீங்க. ஏன் நாங்க படிச்சோம் ஞாபகம் இருக்கா? சோடியத்தை மீளக துறிஞ்சும் போது அதோட சேர்ந்து என்னவும் போகும் அல்டஸ்ட்ரோன்ல? அதே அல்டஸ்ட்ரோன் தூண்டப்படுற நேரம், சோடியம் மீளக துறிஞ்சப்படுற நேரம், அதோட இன்னொன்று சேர்ந்து போகும் என்று சொன்னேன். என்னது? நீர். நீர். என்ற சோடியம் நீர்ல கரைஞ்சுதான் போகணும். எனவே சோடியத்தை அல்டஸ்ட்ரோன் மீளக துறிஞ்சிற நேரம் குளோரின் போறது மந்தமான, அது இவிடத்து சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ரைட். சோ இவிடத்தை நாங்க நீரை பத்தி தான் நாங்க கூட கதைக்கிறோம். கனவளவு குருதி அமுக்கமும் கனவளவும் சம்பந்தமா கதைக்கிறோம், சரியா? சோ சோடியத்தோட மந்தமான முறையில குளோரின் போறது வேற விஷயம். அதோட சேர்த்து நான் போன கிளாஸ்ல சொன்ன சோடியம் பவுடர் மாதிரி போயிடாதானே, அது கரைஞ்சு கொண்டு நீரையும் இழுத்து கொண்டுதான் போகும். இது நீங்க தாவரத்துல படிச்ச மாதிரி. தாவரத்துல நீங்க உரிய கொண்டு செல்லல் படிச்சீங்க. உரிய கொண்டு செல்லல் படிக்கக்குள்ள ஒரு விஷயம் படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த காலுக்கும் உரியத்துக்கும் இடையில ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்கு, ஞாபகம் இருக்கா? இந்த உரியத்திலிருந்து சுமை ஏற்றப்பட்டு தாலியை
நோக்கி உணவு பதார்த்தம் கொண்டு போற டைம்ல இங்க இதுல கரையத்துல செறிவு அதிகரிக்கிற நேரம் கால்ல இருந்து நீர் என்ன செய்யுது? ஞாபகம் இருக்காது. ஸோ இது மூலம். மூலத்திலிருந்து தாலியை நோக்கி உணவு பதார்த்தம் கொண்டு செல்லக்குள்ள இங்க உணவு போசனை கூறுகள் சுக்குரோசு எல்லாத்துலயும் செறிவு அதிகரிக்கிறதுனால கால்ல இருந்து இந்த நீர் வந்து உள்ளுக்காகும் என்று ஞாபகம் இருக்காம இங்கே உள்ளுக்காகும், இங்க இருந்து இங்க போகும். எனவே தொகையாக பாயும் என்று நாங்க படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ரைட். சோ அதே மாதிரி ஒரு செயற்பாடு தான் இங்க நடக்க போகுது. சோ இங்க அல்டஸ்ட்ரான் வாரது மெயினா நீரை உள்ளுக்கு எடுக்கிறது, சரிதானே? ஏண்டா இப்ப குருதி, இப்ப இதை நான் சொன்னோன்னு விளங்கிரு பாருங்க. இப்போ உதாரணமா எகெயின் இங்க என்ன நடக்குது என்றால் பாருங்க, குருதியில சாதாரண குருதி அமுக்கம் கனவளவும் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட குருதி அமுக்கம் வீழ்ச்சி அடையுது, அல்லது குருதியில கனவளவு வீழ்ச்சி அடையுது. என்ன காரணங்களால குருதி அமுக்கம் குறையலாம் அல்லது கனவளவு குறையலாம்னு சொன்னால் நீர் இழப்பு, நான் சொன்ன காரணம், அல்லது குருதி இழப்பு. ரைட். நீர் இழப்புன்னா டீஹைட்ரேஷன், சத்தி எடுக்கீங்க, வயிற்றால போகுது, ஏதோ ஒரு காரணத்தால குருதியில கனவளவு நீர் குறையுது, அதால குருதியில அமுக்கம் குறையுது. சோ குருதியில அமுக்கம் எங்களுக்கு என்னதுக்கு தேவை? குருதி அமுக்கம் குறைஞ்சா என்ன நடக்கும்? குருதி அமுக்கம் குறைஞ்சா என்ன நடக்கும்? பிளட் போற ஸ்பீட் குறையும். சோ அது யாருக்கு டேஞ்சர்? நரம்பு தொதி. மூளைக்கு. வெரி குட். சோ மூளைக்கு குருதி போறது குறைஞ்சா மூளை செத்து போயிடும். ரைட். மூளை செத்தா நீங்களும் செத்து போயிருவீங்க என்ன? சோ அப்ப உண்டு குருதியில அமுக்கத்தை மாறாத அளவுல பேணணும். சுற்றோட்ட தொகுதியில படிச்சிருப்பீங்க. எவ்வளவுல பேணணும்? சுருங்கல் குருதி அமுக்கம் எவ்வளவு, தளர்வு குருதி அமுக்கம் எவ்வளவு? சுற்றோட்ட தொகுதியில படிச்சீங்க. எப்படி பிபி எழுதுற சுருங்கல் அமுக்கத்திங்கள் தளர்வு அமுக்கம் என்று போட்டு எழுதியிருப்பீங்க. எவ்வளவு? 120 80. வெரி குட். 120 ஸோ 120 அப்படி அக்குரேட்டா சொல்றல, அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. பட் உங்களோட சிலபஸ்ல 120 இருக்கிறதால அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுல பேணணும். அதே மாதிரி குருதியில கனவளவையும் நாங்க பேணணும். இங்க 300 மில்லி ஸ்மால் per லிட்டர்ல அந்த செறிவை நாங்க பேணணும். ரைட். சோ இப்ப என்ன செய்யணும்? நாங்க ஒன்று ஏடிஹெச்சின் மூலம் நீராக துரிஞ்சிடும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்ய போறோம் என்றால், இந்த குருதி அமுக்கம் வீழ்ச்சி அடைஞ்ச உடனே சிறுநீரகத்துல வந்து சில வாங்கிகள் இருக்கு. சோ அப்ப இங்க வாங்கி எங்க இருக்கு, அங்க வாங்கி எங்க இருந்தது, பரிவகத்து இல்ல, இங்க வாங்கி இருக்கு சிறுநீரகத்துல. ஞாபகம் வச்சுக்கணும், சிறுநீரகத்துல சில வாங்கிகள் இருக்கு. இந்த வாங்கிகள் இந்த குருதி அமுக்கத்தையும் கனவளவு குறைவையும் கண்டுணரும். அந்த வாங்கிகள் என்ன உணர்ந்து கொண்டது? கனவளவு குறைவை உணர்ந்து கொண்டதா? இல்ல, அங்க பிரசாரண அமுக்கம் கூடினது தான் இந்த அமுக்கம் உணர்ந்து கொண்டது. என்றாவது பிரசாரண வாங்கி. இங்க இருக்கிறது அமுக்க வாங்கி அல்லது கனவளவு வாங்கி. எனவே இங்க சிறுநீரகத்துக்குள்ள எப்படியும் பிளட் போகும் தானே. எதன் நூலாக போகும் சிறுநீரகத்துக்கு பிளட்? சிறுநீரக நாடி. சிறுநீரக நாடியினூடா போகும். அப்ப கனவளவு குறைஞ்சா சிறுநீரக நாடியினூடாக போற சிறுநீரக குருதியினுடைய பிரஷர் என்ன செய்யும்? குறைய போகும். குறைஞ்சால் சிறுநீரகத்துக்கும் அது பிரச்சனை. ஏன்? வடிக்கப்படுறது என்ன செய்யும்? பிரஷர் குறைஞ்சா குறையும். சோ சிறுநீரகத்துக்கும் அது பிரச்சனை. அதால சிறுநீரகம் இதை உணர்ந்து கொள்ளும். சிறுநீரகத்தில் இருக்கிற அமுக்க வாங்கி அல்லது கனவளவு வாங்கி இதை உணர்ந்து கொள்ளும். உணர்ந்த உடனே சிறுநீரகம் என்ன செய்யும் என்றால், ரெனின் என்கிற ஒரு பதார்த்தத்தை சுரக்கும். இது ஒரு நொதியம். ரெனின் என்கிற ஒரு நொதியம், ஞாபகம் கொள்ளுங்க. இந்த நொதியத்தை சுரக்கும். யார் சுரப்பார்? சிறுநீரகம் சுரப்பார். இதை நோமலா சுரக்கிறது நாங்க ஒரு இந்த இது படிச்சோமே, என்ன சிறுநீரகத்தில 2 டைப் படிச்சோம் தானே. ஒன்று மைய விளைய மேற்பட்டைக்குரிய சிறுநீரகத்தி, இன்னொன்று என்ன படிச்சோம்? மைய விளைய அயலுக்குரிய அல்லது அருகு சிறுநீரகத்தின்னு படிச்சோம். அந்த மைய விளைய அருகு சிறுநீரகத்தி தான் நோமலா இதை சுரக்கிற. சரியா? ஸோ ஜக்ஸ்டா குளோமெருலர் செல்ஸ்ங்கிறது அதுதான். ஜக்ஸ்டா குளோமெருலர் செல்ஸ்ங்கிறது மைய விளைய அருகு சிறுநீரகத்தி தான் நோமலா சுரக்கிறது. அவங்களுக்கு சிலபஸ்ல இல்ல, சோ தேவையில்லை. அது என்னது சுரக்கும்? ரெனின் தேவை. ரெனின். இந்த ரெனினை நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா எப்படி எழுதணும்? RENIN என்று எழுதணும்.
டபுள் என் எழுதினீங்கன்னா பிழை. ஏன்னா ரெனின் ஒரு வேற ஒரு நொதியம் இருக்கு. அது எங்க இருக்கு? சமன்பாடு தொகுதியில இருக்கு. நீங்க அந்த பேரே நாங்க படிக்கல. ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. என்னத்துக்கு ரெனின் சொல்ற கேள்விப்பட்டீங்களா? ஓஎல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏ லெவல்ல நீங்க கேள்விப்படல அந்த ரெனின். ஸோ அது வந்து ட்ரிப்சினுக்கு சொல்ற இன்னொரு பேர் தான் அந்த ரெனின். சரிதானே? ரைட். ஸோ அது உங்களுக்கு ஏ லெவல்ல இல்ல. ஸோ ஏ லெவல்ல அந்த ரெனின் இல்ல. ஆனா அந்த ரெனின் இல்லை. இந்த ரெனின் ஸ்பெல்லிங் இங்கிலீஷ்ல எழுதுறா இருந்தா ஒரு எண் தான் எழுதணும். ரெனின் என்று எழுதக்கூடாது. ரெனின் என்று மட்டும்தான் எழுதணும். சரிதானே? ஸோ இந்த ரெனின் சுரக்கப்படும். இந்த ரெனின் எங்க இருந்து வருது? இப்ப கிட்னில இருந்து வருது. கிட்னில இருந்து வந்த இந்த ரெனின் எங்க போகும் என்றால், ஒரு வேலை இது ஒரு நொதியம் தானே. நொதியம் என்றா ஏதோ ஒரு தாக்கத்தை இது என்ன செய்ய போகுது? நொதியம் என்றா என்ன செய்யும்? என்னவாக தொழிற்படும்? நொதியம் என்னவாக தொழிற்படும்? ஓகே. ஊக்கியாக தொழிற்படும். வெரி குட். சோ தாக்கத்தை ஊக்கியாக தொழிற்பட போகுது. அது என்ன தாக்கத்தை ஊக்குவிக்க போகுது என்றால், அஞ்சியோடென்சின் நோஜன் என்கிற ஒரு பதார்த்தத்தை அஞ்சியோடென்சின் 1 மாத்துகிற தாக்கத்தை ஊக்குவிக்க போகுது. சோ அஞ்சியோடென்சினோஜன் என்று இருக்கு. இந்த நோஜன் என்ற சொல்லை கண்டால் இது ஒரு புரதம். இந்த புரதம் தொழிற்படு நிலையில் உள்ளதா, தொழிற்படாத நிலையில் உள்ளதா? பழைய அனுபவங்களை வச்சு சொல்லுங்க பாப்போம். தொழிற்படாத நிலை. தொழிற்படாத நிலையில உள்ளது. ஏன் ஏற்கனவே படிச்சிருங்க. பெப்சினோஜன், ட்ரிப்சினோஜன் என்ன? சோ இதெல்லாம் தொழிற்படாத நிலையில் உள்ள புரதங்கள். சோ அதே மாதிரி தான் இந்த அஞ்சியோடென்சினோஜன். அஞ்சியோண்டா குருதி குழாய்களை குறிக்கும். டென்சின் என்றால் பிரஷரை குறிக்கும். சோ குருதியில இருக்கிற பிரஷரினால தூண்டப்படுகின்றது என்கிறதுனால இதுக்கு அஞ்சியோடென்சினோஜன் என்று பேர் வச்சிருக்காங்க. நோஜனங்கிறது அது முன்னோடி, அது தொழிற்பாடற்ற நிலையிலிருந்து காணப்படுது என்றது அர்த்தம். சோ நார்மலா ஃபைபிரினோஜின் படிச்ச ஞாபகம் இருக்கா? எங்க இருக்கும்? குருதியில இருக்கிற ஃபைபிரினோஜின். சோ இது யாரால உருவாக்கப்பட்டது? குருதியில இருக்கிற ஃபைபிரினோஜின் யாரால உருவாக்கப்பட்டது? நாங்க படிச்சோம் ஆரம்பத்துல. ஈரலால. வெரி குட். சோ குருதியில இருக்கிற நார்மலா முதல் ஒரு புரதங்களை எல்லாம் சுரக்கிறது யாரு? ஈரல். சோ குருதியில இருக்கிற ஒரு புரதம் தான் இந்த அஞ்சியோடென்சினோஜின். ரைட். சோ இந்த அஞ்சியோடென்சினோஜின் குருதிக்குள்ள சும்மா ஓடி தெரியும். யாரால உருவாக்கப்பட்டிருக்கும்? ஈரலால உருவாக்கப்பட்டிருக்கும். ஈரலால உருவாக்கப்பட்ட இந்த அஞ்சியோடென்சினோஜின் குருதியில சும்மா சுத்திக்கிட்டு இருக்கும். எப்ப அது அஞ்சியோடென்சினோஜின் டென்சின் 1 மாறும்? அஞ்சியோடென்சின் 1 ரைட். பெப்சினோஜின் பெப்சினா மாறுற மாதிரி அஞ்சியோடென்சினோஜின் அஞ்சியோடென்சின் 1 எப்ப மாறும் என்றால் இந்த ரெனினை கண்டா. ஏன்னா ரெனின் தான் அதை மாத்துகின்ற நொதியம். சோ ஒரு நொதியம் ரெனின், முதலாவது நொதியம் ரெனின். ரைட். சோ இது முதலாவது நொதியம். இந்த அஞ்சியோடென்சின் 1 தொழிற்பாடு இல்லாத ஒரு நொதியம் தான். ஒரு ஒரு புரதம் தான். இதுவும் தொழிற்பாடு இல்லாதது. சோ அப்ப இத இன்னும் ஒரு தொழிற்பாடு உள்ளதா மாத்திரத்துக்கு இன்னொரு நொதியம் வரும். அந்த 2வது நொதியத்திற பெயர் அஞ்சியோடென்சினை மாற்றுகின்ற நொதியம். ஏசிஇ என்று சொல்லுவாங்க. என்ன நொதியம்? அஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் என்று சொல்லுவாங்க. ஏசிஇ ரைட். அஞ்சியோடென்சின் மாற்றுகின்ற நொதியம் சொல்லுவாங்க. இது எங்க இருந்து சுரக்கப்படும் என்று நான் சொல்லுவேன். சரி, நான் திருப்பியும் சொல்லுவேன். சோ அஞ்சியோடென்சின் மாற்றுகின்ற நொதியம் என்ற ஒரு நொதியம் இருக்கு. இந்த நொதியம் நார்மலா நுரையீரல்ல இருந்து சுரக்கப்படும். சரி, இது உங்களோட சிலபஸ்ல இல்ல. பட் நீங்க எங்க இருந்து வரும் என்ற ஒரு கேள்வி இருக்குன்னு தானே. சோ அப்ப இங்க 3 அங்கம் பங்கு பெற்றது பாருங்க. கிட்னி பங்கு பெற்றது, ஈரல் பங்கு பெற்றது, நுரையீரல் பங்கு பெற்றது. சரிதானே? சோ திருப்பியும் சொல்லுவேன். நான் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லி முடிக்கணும் ஒரு ரவுண்ட். ரைட்டா? ரைட். சோ அஞ்சியோடென்சினோஜின் அஞ்சியோடென்சின் 1 மாத்தினவர் ரெனின். அஞ்சியோடென்சின் 1 திருப்பி என்னவா மாறும்? அஞ்சியோடென்சின் 2 மாறும். அஞ்சியோடென்சின் 2 தான் தொழிற்படக்கூடியவர். சோ அஞ்சியோடென்சினோஜனும் தொழிற்பாடு அற்றவர், பெப்சினோஜின் மாதிரி. அஞ்சியோடென்சின் 1 தொழிற்பாடற்றவர், அதுவும் பெப்சினோஜின் மாதிரி. 2 பேருமே தொழிற்பாடு இல்லாதவங்க. ஆனா முதல்ல அஞ்சியோடென்சினோ ஏண்டா இது சிக்கலான ஒரு சேர்வை. அஞ்சியோடென்சினோஜின் இதை தொழிற்பாடுடையதா மாறுறதுக்கு 2 நொதியம் தேவைப்படுது. ரைட். முதலாவது நொதியம் ரெனின், அது கிட்னியில இருந்து வந்தது. அது அஞ்சியோடென்சின் 1ங்கிற இலகுவான ஒரு புரதமா மாத்துது. 2வதா நுரையீரல்ல இருந்து வந்த அஞ்சியோடென்சின் மாற்றுகின்ற நொதியம் அஞ்சியோடென்சின் 1 அஞ்சியோடென்சின் 2 மாற்றுகிறது. ரைட்.
அஞ்சியோடென்சின் 2 தான் தொழிற்படக்கூடிய புரதம். இது என்ன செய்ய போகுது என்றால் அதிரினல் சுரப்பிக்கு போகுது. ஏன்? அதிரினல் சுரப்பி தான் என்னத்தை சுரக்கும்? ஆல்டஸ்ட்ரோனை சுரக்கும். சோ அதிரினல் சுரப்பியை போய் தூண்டி அது சொல்லும், இப்ப குருதியில கனவளவு குறைஞ்சிருக்குது, நீ அல்டஸ்ட்ரோனை சுரன்னு சொல்லும். அல்டஸ்ட்ரோன் போய் என்ன செய்யும்? சேமை மடிந்த சிறுகுழாயிலையும் சேர்க்கும் கான்லையும் யாருடைய மீளாக துறிஞ்சலை ஏற்படுத்தும்? யார்? சோடியத்திர சோடியத்திர மீளக துறிஞ்சலை ஏற்படுத்தும். ஏற்கனவே கனவளவு குறைய செறிவு எப்படி இருக்கும் குருதிக்குள்ள? குருதியில கனவளவு குறைய அமுக்கம் குறையண்டா குருதிக்குள்ள இருக்கிற செறிவு அல்லது பிரசாரண அமுக்கம் எப்படி இருக்கு? கூட இருக்கும். கூட இருக்கும். இன்னும் சோடியம் போனால் அதுக்குள்ள இருக்கிற செறிவுக்கு என்ன நடக்கும்? இன்னும் கூடும். கூடும். கூடினால் நீர் அழுத்தம் என்ன செய்யும்? நீர் அழுத்தம் குறையும். நீர் அழுத்தம் குறைஞ்சால் பக்கத்தில் இருக்கிற இந்த சிறுநீர் குழாய்கள்ல இருந்து நீரெல்லாம் என்ன செய்ய தொடங்கும்? சோடியத்தோட சேர்ந்து சிறுநீரக குழாய்களுக்குள்ள நீர் அழுத்தம் கூட இருக்கு. விளங்கினா? ரைட்? இங்க இன்னும் நீர் அழுத்தம் குறைக்கப்படுது இந்த சோடியம் போறதுனால. எனவே நீரழுத்தம் குறைவதன் காரணமாக சிறுநீர் குழாய்கள்ல இருந்து சேமை மடிந்த சிறுகுழாய் சேர்க்கும் தாண்ட இருந்து நிறைய நீர் இந்த மைத்துளை குழாய்களுக்குள்ள போகும். எனவே என்ன நடக்கும்? திருப்பி நீரினுடைய அளவு என்ன செய்யும்? இந்த குருதிக்குள்ள கூடும். கூடி கனவளவு வளமையான நிலைமைக்கு வரும், அமுக்கமும் வளமையான நிலைமைக்கு வரும். இது ஒரு ஸ்டெப். ரைட்? சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்டியோடென்சின் 2 ஒரு தொழில் அங்கேயும் இந்த பிரசாரணை வாங்கி 2 தொழில் செஞ்சது. அதே மாதிரி இங்க அஞ்சியோடென்சினோஜின் 2 2 தொழில் செய்து. ஒன்று அதிர்நல் சுரப்பியை தூண்டி அல்டஸ்ட்ரோனை தூண்டுது. அல்டஸ்ட்ரோன் போய் சேமை மடிந்த சிறுகுழாயிலையும் சேர்க்கும் கான்லையும் சோடியத்தை நிறைய மீளக துறிஞ்ச செய்யுது. சோடியம் மீளக துறிஞ்சப்படுறதுனால நீரழுத்தம் குறையுது, அதனால நீரும் மீளக துறிஞ்சப்படுது. இதனால குருதி அமுக்கமும் குருதி கனவளவும் அதிகரிக்கும். ஒரு ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப், இந்த அஞ்சியோடென்சின் 2 என்ன செய்யும் என்றால் புண்ணாடிகளை சுருக்கும். புண்ணாடிகளை சுருக்கினா என்ன நடக்கும்? இப்ப கனவளவு குறைஞ்சிருக்கு, என்ன கனவளவு குறைஞ்சிருக்கு, ஆனா புண்ணாடிகள் அதே சைஸ்ல இருக்கு. அதனாலதானே அமுக்கம் குறைஞ்சிருக்கு. இப்ப புண்ணாடிகளை நாங்க சுருக்கி விட்டா என்ன நடக்கும்? கனவளவை நாங்க என்ன செய்யறோம்? யோசிச்சு பாருங்க. இப்படி ஒன்று படிச்சீங்களா? A1 V1 சமன் A2 V2 என்று பிசிக்ஸ்ல படிச்சீங்களா? எஸ். சோ இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த குறுக்கு வெட்டு பரப்பை குறைக்கீங்க. குறைச்சால் வேகம் என்ன செய்யும்? கூடும். கூடும். எனவே அதால ஏற்படுகின்ற அமுக்கமும் என்ன செய்யும்? கூடும். கூடும். சோ அப்ப இதுக்குள்ள புண்ணாடிகளை இந்த அஞ்சியோடென்சின் 2 சுருக்கு. அஞ்சியோடென்சின் 2 புண்ணாடிகளை சுருக்கிறதின் காரணமாக இப்ப நீங்க இந்த ஹோஸ் பைப்ல எல்லாம் என்ன செய்வீங்க? கார்டனுக்கு தண்ணி அடிக்கக்குள்ள சும்மா திறந்து விட்டுட்டு இருந்தா சாய் மாச்சக்காரமாய் வரும். நீங்க அதுல விரலை பிடிச்சு அமுத்தி அதுல கனவளவு அதுல துவாரத்துல அளவை குறைச்சிங்கன்னு சொன்னா ஃபாஸ்டா வரும், ப்ரெஷர் கூடும். என்ன? சோ அது மாதிரி செட்டப் தான் இது. சோ இந்த அஞ்சியோடென்சின் 2 என்ன செய்யும்டா வந்து இந்த புண்ணாடிகளினுடைய குறுக்குவெட்டு பரப்பை சுருக்கும். சுருக்கினால் அதுக்குள்ள குருதி அமுக்கத்தை அதிகரிக்கும். சோ இதுவும் சேர்ந்து சாதாரண குருதி அமுக்கத்தையும் கனவளவை மீட்டெடுக்கும். சோ இது மட்டும் நடக்கல, அதோட சேர்த்து நீரும் அகத்துறிஞ்சப்படுது. சோ அப்ப சாதாரண குருதி அமுக்கம் கனவளவு வாரத்துக்கு நிறைய செயல்முறைகள் பங்கு பெற்று. அதுல ஒன்று இங்க சுரந்த அதிர்நல் சுரப்பி இந்த அஞ்சியோடென்சின் 2, அதே மாதிரி ஏற்கனவே சுரந்த ADH. சரிதானே? சோ இது ரெண்டும் சேர்ந்து கடைசியா குருதியினுடைய கனவளவு, குருதி அமுக்கம், பிரசாரண அமுக்கம் எல்லாம் என்ன செய்யப்படும்? சீராக்கப்படும். சோ இதை திருப்பி சொல்லணுமா? பிரசாரண அமுக்கமும் குருதி அமுக்கமும் இல்ல, ஒன்று இல்ல, ரெண்டும் ஒன்று இல்ல. பிரசாரண அமுக்கம்ங்கிறது குருதியில சரிவு, குருதி அமுக்கம்ங்கிறது நாங்க மனோமானியால அளக்க குருதி அமுக்கம் 120 அது சரிவில்லையே. அது அதுல வேகத்தோட சம்பந்தப்பட்டது, குருதி ஓடுற வேகத்தோட சம்பந்தப்பட்டது. பேர்னோலியின் சமன்பாடு எல்லாம் படிச்சீங்க.
சரியா? சோ நார்மலா குருதி அமுக்கம் குறையிற நேரம் பிரசாரண அமுக்கம் என்ன செய்யும்? இதை விளங்கிட்டீங்கன்னா சரி. குருதி அமுக்கம் குறைஞ்சால் குருதியிட பிரசாரண அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். ஏன்? குருதியிட அமுக்கம் குறையுதுண்டா குருதியிட கனவளவு குறையுது. குருதியிட கனவளவு குறைஞ்சா அதுக்குள்ள இருக்கிற நீர் அளவு குறையுது. நீர் அளவு குறையுது என்றால் அதுக்குள்ள இருக்கிற செறிவு கூடுது. கரையங்களோட செறிவு கூடுது. எனவே பிரசாரண அமுக்கம் கூடும். சிம்பிள். சரிதானே? சோ இதுல கூடையா கணக்கையெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. So, குருதி பிரசாரண அமுக்கம் குருதி அமுக்கம் ஒன்று கொண்டு நேர்மாறு. சரிதானே? சோ இங்க நாங்க குருதி பிரசாரண அமுக்கம் அதிகரிச்ச நேரம் இங்க குருதியினுடைய அமுக்கம் குறைஞ்சிருக்கு. சரிதானே? சோ ரெண்டையும் நாங்க பழைய நிலைக்கு கொண்டாரோம். கூடின பிரசாரண அமுக்கத்தை குறைஞ்சி கொண்டாரோம், குறைஞ்ச குருதி அமுக்கத்தை கூட வைக்கும். விளங்கினா? ரைட். சோ நான் திருப்பியும் இந்த இந்த சர்க்குலேஷனை சொல்றேன். சோ முதலாவது குருதியினுடைய அமுக்கம் சாதாரண குருதி அமுக்கம் கனவளவு இருக்குது. சோ இப்ப உங்களுக்கு என்ன செய்யுது? ஏதோ ஒரு காயம் வந்துட்டு அல்லது ஏதோ வயிற்றால போகுது, ஏதோ ஒரு சக்தி ஒன்று ஏற்படுது. எனவே உங்களோட குருதிக்குள்ள இருக்கிற நீரெல்லாம் வெளியால போகுது. எனவே குருதியினுடைய கனவளவும் குறையும், குருதியினுடைய அமுக்கமும் குறையும். குருதியினுடைய கனவளவும் அமுக்கமும் குறைஞ்சால் நான் கேட்கிற கேள்விகளுக்கு விட சொல்லணும். குருதியினுடைய கனவளவு நீர் குறையுதுன்னு சொன்னால் குருதியினுடைய அமுக்கம் குறையும். ஏன்னா தண்ணி இல்லை. சோ வேகமா போக இல்லாத ஏன்னா இன்னும் குருதி மைத்துளை குழாயிற சைஸ் எல்லாம் சின்னதாக தானே, பழைய அதே சைஸ் இருக்கு. இப்ப இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க கார்டனுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கையால எல்லாம் பொத்தி பிடிக்கல, சும்மாவே அடிக்கீங்க, ஃபாஸ்டா வருது. அங்க டெப்ல தண்ணி வர அளவு குறைஞ்சா என்ன நடக்கும்? தண்ணி போற ஸ்பீட் என்ன செய்யும்? தண்ணி கார்டனுக்கு குறையும். சோ அந்த டைம்ல நீங்க என்ன செய்வீங்க? கையால பொத்துவீங்க. சரிதானே? அதே மாதிரி ஒரு செட்டப் தான் இது. நார்மலான குருதி அமுக்கம் கூட கார்டனுக்கு நார்மலா தண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க, திடீரெண்டு குருதி எங்காலையோ லீக் ஆயிட்டு. இப்ப அந்த பைப்ல எங்கேயோ ஒரு இடத்துல லீக் இருக்கு, அந்த டியூப்ல அல்லது தண்ணி வார அளவு குறைஞ்சிட்டு, நீங்க ஒழுங்கா தண்ணி குடிக்கல அல்லது இரத்தப்பெருக்கு ஏற்படுது, ஏதோ ஒரு வழியால குருதியிட கனவளவு குறையுது. எனவே குருதியிட அமுக்கம் குறைஞ்சிட்டு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? கார்டனுக்கு தண்ணி ஊத்தணும்டா குருதியிட அமுக்கத்தை என்ன செய்யணும்? கார்டனுக்கு தண்ணி ஊத்தணும். தண்ணி விடத ஒழுகுது, அங்க தூரத்துக்கு அடிக்கணும். நீங்க அப்ப என்ன செய்யணும்? குருதியிட அமுக்கத்தை கனவளம் என்ன செய்யணும்? கூட்ட போறீங்க. அதான் கூட நோக்கம். சோ கூட்டுறதுக்காகத்தான் இந்த செயல்முறை நடக்குது. அப்ப குருதி அமுக்கம் அல்லது கனவளவு குறையிற நேரம் அதுக்குள்ள இருக்கிற செறிவுக்கு என்ன நடக்கும்? பிரசாரண அமுக்கத்துக்கு என்ன நடக்கும்? குருதியில தண்ணீர் அளவு குறைஞ்சிட்டு. ரைட். சோ இன்னும் இருக்கு, இது குருதி. இந்த குருதிக்குள்ள தண்ணீர் அளவு குறைஞ்சிட்டு, எனவே இதுக்குள்ள இருக்கிற கரையேற்றுற அளவு குறையல தானே. தண்ணீர் அளவு ஓவரா குறையிற நேரம் இதுக்குள்ள இருக்கிற கரையங்களோட அளவு கூடுறதுனால இதுல செறிவுக்கு என்ன நடக்கும்? செறிவுட அளவு மாறல, ஆனா தண்ணி குறைஞ்சிருக்கு. எனவே செறிவு என்ன செய்யும்? கூடும். எனவே குருதி அமுக்கம் குறையிற நேரம் பிரசாரண அமுக்கம் என்ன செய்யும்? கூடும். இது ரெண்டும் ஒரே டைம்ல நடக்குது. சரிதானே? ஆனா எங்கட உடம்புல பிரசாரண அமுக்கத்தை வாங்குற, அதை உணர்ந்து கொள்ற வாங்கி வேற, குருதி அமுக்கத்தை உணர்ந்து கொள்ற வாங்கி வேற. விளங்குதா? இப்ப ஒரே விஷயம் தான். இப்ப ஒரு மனுஷன் முன்னுக்கு இருக்கார், அந்த மனுஷன் முன்னுக்கு இருக்கிறத நீங்க பார்த்து உணரலாம், அவர் கதைக்கிறத கேட்டு உணரலாம் தானே. விளங்கினா? சோ அவரை பார்த்து உணரணும்ன்ற அதை வாங்குற அங்கம் கண், அவர் கதைக்கிறது கேட்கறதுக்கு வாங்குற அங்கம் காது. அதே மாதிரி ரெண்டும் ஒரே சம்பவம் தான். குருதி தான் நம்மளோட உடம்புல இருந்து லீக் ஆகுது, தண்ணி குறையுது. தண்ணி குறையிறதால ரெண்டு சம்பவம் நடக்குது. ஒன்று அமுக்கம் குறையுது, பிளட் பிரஷர் குறையுது. இன்னொரு சந்தர்ப்பம் பிரசாரண அமுக்கம் கூடுது. ரெண்டாலையும் குருதியில தண்ணி இல்லைங்கிறத உணரலாமா உணர இல்லாதா? ஒரு ஆள் இருக்கிறத பார்த்தும் கேட்டும் உணர்ற மாதிரி குருதியிட கனவளவு குறைஞ்சதையும் நாங்க உணரலாம். குருதியிட தண்ணி குறைஞ்சத பிரசாரண அமுக்கம் அதிகரிக்கிறத வச்சு உணரலாம், அமுக்கம் குறையறத வச்சு உணரலாம். விளங்கினா? இது வரைக்கும் கிளியரா? சரியா? ஓகே, குயிக்கா சொல்லுங்க. எஸ். சோ இப்ப அமுக்கம் குறையிறத உணர்றவர் தலையில இல்ல, அவர் கிட்னிக்குள்ள இருக்கார். பிரசாரண அமுக்கம் கூறுறத உணர்றவர் கிட்னில இல்ல, அவர் பரிவகுக்குள்ள இருக்கார். சோ ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்கார், கண்ணும் காதும் மாதிரி.
கண் வந்து முன்னுக்கு இருக்கு, காது சைட்ல இருக்கு. அதே மாதிரி பிரசாரண அமுக்கம் கூடினத்தை உணர்ற பிரசாரண வாங்கி பரிவகக்கீழ்ல இருக்கார். சிறுநீரகத்துல இருக்கார் அமுக்கம் குறையறத உணர்ற வாங்கி. வழங்கினா சோ அப்ப இந்த ரெண்டும் ஒரே சந்தர்ப்பத்துலதான் நடக்க போகுது. சோ குருதியில கனவளவு குறைஞ்ச உடனே அமுக்கம் குறைஞ்சத சிறுநீரகத்தில் இருக்கிற அமுக்க வாங்கியும் கனவளவு வாங்கியும் உணரும். அதே நேரம் பிரசாரண அமுக்கம் கூடினத்தை பரிவகக்கீழ்ல இருக்கிற பிரசாரண வாங்கி உணரும். சோ ரெண்டு வாங்கிடையும் ஆக்ஷன் உண்டா, கண்ணிடையும் காதுடையும் ஆக்ஷன் உண்டா. இது ஒளிய வாங்கி அது கடத்துறதும் காது ஒளிய வாங்கி கடத்துறதும் உண்டா. ரெண்டும் ஒரே செயல்முறையா? இல்ல. இல்ல. சோ அதே மாதிரி பரிவகக்கீழ்ல பிரசாரண வாங்கி வாங்கின அந்த பிரசாரண அமுக்கம் அதிகரிச்சத அது எங்க போய் தூண்டுதுண்டா பிற்பக்க கபச்சுரப்பியை போய் தூண்டு. பிற்பக்க கபச்சுரப்பியை தூண்டினோன்னு அவர் ஏடிஹெச் கூட்டுறாரு. ஏடிஹெச் போய் என்ன செய்யும்? வளமையா உங்களுக்கு தெரியும் ஏடிஹெச் என்ன செய்யும்? நீரழுத்திரஞ்சில கூடும். நீர் அகத்துறிஞ்சலை என்ன செய்யும்? மீளகத்துறிஞ்சலை அதிகரிக்கும். எங்கெங்க? சேமி மடிந்த சிறுகுழாயிலையும் சேர்க்குங்கானுக்கும் போய் நீர் மீளகத்துறிஞ்சல் அதிகரிக்குமா இல்லையா? நீர் மீளகத்துறிஞ்சல் அதிகரிக்கப்பட்டா நீரினுடைய அளவு என்ன செய்யும்? நீர் வெளியால போற அளவு என்ன செய்யும்? குறையும். எனவே உங்களோட கனவளவு என்ன செய்ய தொடங்கும்? நீரினுடைய அளவு அதிகரிக்கும். எல்லாத்திலும் ரெண்டிட நோக்கமும் நீரினுடைய அளவு அதிகரிக்கிறதா. குருதிக்குள்ள நீர் அளவு அதிகரிக்கணும். ரெண்டிடை நோக்கம் நீர் அளவை மாறாது பண்றது அந்த ரெண்டு செயல்முறையுமே. ஒன்று பிரசாரண அமுக்கத்தை வாங்கியா வச்சு நடக்குது, இன்னொன்று குருதி அமுக்கத்தை வாங்கியா வச்சு நடக்குது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். விளங்கினா? கண்ணுங்காதுமே ரைட். இப்ப ஏடிஹெச் சுரந்த உடனே அது போய் சேமி மடிந்த சேர்க்குங்குழாயில நீர் மீளகத்துறிஞ்சல் அதிகரிச்ச உடனே அது என்ன செய்யும்? நீர் மீளகத்துறிஞ்சப்பட்டு நீரினுடைய அளவு அதிகரிக்கும். அதே நேரம் இந்த பிரசாரண வாங்கி என்ன செய்யும்? உங்களுக்கு தாகத்தையும் கூட்டும். எனவே தாகத்தை கூட்டினா நீங்க என்ன செய்வீங்க? நிறைய நீரை குடிப்பீங்க. அதுவும் நீரினுடைய கனவளவை கூட்டும். இது ஒரு செட்டப். ரெண்டாவது செட்டப் என்ன? இப்ப இந்த குருதி அமுக்கத்தை உணர்ந்தவர் யாரு? கிட்னி. கிட்னி ஏதாவது ஒரு ப்ரொசஸ் செய்யத்தானே வேணும். அவர் கண்டுபிடிச்சிட்டு அப்ப காது கேட்டுட்டு கதைச்சத அப்ப அவரும் சொல்லத்தானே வேணும், இப்படி ஒரு ஆள் இருக்காரு என்று சொல்லத்தானே வேணும். அவர் எதன் மூலம் சொல்லுவாருண்டா ரெனின் மூலம் சொல்லுவார். கிட்னி ரெனினை சுரப்பார். ரெனின் போய் என்ன செய்வாருண்டா ஒரு சிக்கலான தாக்கத்தை நடத்தி வைப்பார். நாங்க படிச்சோம் ஞாபகம் இருக்கா? குருதி உறைதல்ல அந்த ஒரு தொடர் தாக்கம் ஒன்று படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? என்னது? ஃபைப்ரினோஜினை முதல் தூண்டுறவர் யாரு? ஃபைப்ரினா மாத்த தூண்டுறவர் யாரு? குருதி த்ரோம்பின். உறைதல் படி த்ரோம்பின். த்ரோம்பின் என்னத்துல இருந்து வரும்? ப்ரோத்ரோம்பின். ப்ரோத்ரோம்பின்ல இருந்து வரும். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நீங்க நடக்க போகுது. ரெனின் போய் என்ன செய்யும் என்றால் குருதிக்குள்ள இருக்கிற அஞ்சியோடென்சினை என்னவா மாத்தும்? அஞ்சியோடென்சின் 1 மாத்தும். இந்த அஞ்சியோடென்சின் ஓஜின் எங்க இருந்து சுரக்கப்பட்டிருக்கும்? ஈரல்ல இருந்து வந்திருக்கு. அஞ்சியோடென்சின் 1ம் குறிப்பிட்ட வேலையை செய்யலாம். அதையும் இன்னும் நாங்க 2 மாத்தணும். அதை 2 மாத்துறதுக்கு இன்னொரு நொதியம் இருக்கு. அவர பேர் என்ன? அஞ்சியோடென்சின் மாற்றுகின்ற நொதியம். ரெனினும் அஞ்சியோடென்சின் மாற்றுகின்ற நொதியமும் ரெண்டு நொதியங்கள். இந்த நொதிய தாக்கங்கள் மூலம் அஞ்சியோடென்சின் ஓஜின் அஞ்சியோடென்சின் 1 மாறி அஞ்சியோடென்சின் 1 அஞ்சியோடென்சின் 2 மாறுது. அவ்வளவுதான். இப்ப ஆக்ஷன் செய்யறாள் அஞ்சியோடென்சின் 2 தான். லேசான வேலை என்ன? உண்மையா இந்த இவ்வளவு கஷ்டப்படுறதை விட என்ன செஞ்சிருக்கலாம்? சிறுநீரகத்துல இருந்து அஞ்சியோடென்சின் 2 டிரெக்டா வந்திருக்கலாம். அப்படி இல்ல குருதியில. அதான் பிரச்சனை. சரிதானே? சோ என்ற அஞ்சியோடென்சின் 2 உருவாக்குறது கஷ்டம். அதனாலதான் அஞ்சியோடென்சின் ஓஜினாக ஆல்ரெடி ஈரல்ல இருந்து உருவாகி வச்சிருக்குது குருதியில. அதை இந்த ரெனின் வந்து 1 மாத்தி ஏசி வந்து 2 மாத்துது. சோ இப்ப கிட்டத்தட்ட இப்பதான் உண்மையான ஆக்ஷன் நடக்க போகுது. அஞ்சியோடென்சின் 2 வந்தது பிறகு இவ்வளவு நடந்தது அஞ்சியோடென்சின் 2 உருவாக்கத்தான். அஞ்சியோடென்சின் 2 தான் இப்ப குருதியிட கனவளவு தண்ணி அதிகரிக்கிறது வேலையை செய்ய போகுது. ரெண்டு வேலையால அது செய்ய போகுது. என்னென்ன வேலை? ஒன்று அதிர்நல் சுரப்பியை தூண்டி அல்டஸ்ட்ரோனை தூண்ட போகுது. அல்டஸ்ட்ரோனை தூண்டினா என்ன நடக்கும்? அல்டஸ்ட்ரோன் என்ன செய்யும்? ஆல்ரெடி படிச்சுட்டோம். அது என்ன செய்யும்? சேமை மடிந்த சிறுகுழாயிலையும் சேர்க்கும் கான்லையும் யார் ரகத்துறிஞ்சலை தூண்டும்? சோடியத்து ரகத்துறிஞ்சலை தூண்டும். சோடியம் உள்ளுக்கு வர 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 குருதியிட செறிவு என்ன செய்யும்? கூடும். கூடும். கூடின உடனே சோடியத்தோட சேர்ந்து என்னவும் வர தொடங்கும். அந்த உரியத்துல நடந்த மாதிரி இங்க நீர் அழுத்தம் குறையும். எனவே நீர் அழுத்தம் குறைகிறதுனால வெளியால இருந்து நீரெல்லாம் குருதிக்குள்ள வர தொடங்கும். விளங்கினா? சோ அதனால சோடியத்தோட சேர்ந்து நீரும் வர தொடங்கும். நீர் வந்த உடனே இப்ப நீரை கூட்டிட்டார் அல்டஸ்ட்ரோன் மூலம். சரிதானே?
அதே மாதிரி இந்த அஞ்சியோடென்சின் 2 இன்னொரு வேலையும் செய்யறாரு என்ன, புண்ணாடியை சுருங்க வைக்கார். நீங்க இந்த இதுல செஞ்ச மாதிரி கார்டனுக்கு என்ன செஞ்சீங்க, கையால பொத்தி பிடிச்ச மாதிரி இவர் புண்ணாடியெல்லாம் சுருங்க வைக்கார். சுருங்க வைச்சாலும் என்ன நடக்கும், குருதியில அமுக்கம் என்ன செய்யும், வேகமாக்கப்படும். வேகமாக்குறதுல நோக்கம் என்ன, குருதியில அமுக்கத்தை கூட்டுறதுல பிரதான நோக்கம் என்ன, ஏன் எங்களுக்கு அமுக்கம் தேவை, கார்டனுக்கு தண்ணி ஊத்தணும், அதே மாதிரி மூளைக்கு ரத்தத்தை செலுத்தணும், அதான் எங்கட நோக்கம். சரிதானே, மூளைக்கு ரத்தத்தை செலுத்துறது தான் பிரதானமான நோக்கம் புண்ணாடியை சுருக்குறது. ரைட். சோ நிறைய புண்ணாடிகள் சுருங்கும், மூளை மட்டும் இல்ல, நிறைய அங்கங்களுக்கு பிளட் தேவை தானே, கிட்னிக்கு பிளட் தேவை, நுரையீரலுக்கு பிளட் தேவை, ஹார்ட்டுக்கு பிளட் தேவை, எல்லா புண்ணாடிகளும் சுருக்கப்படும். சுருக்கிறதுனால அந்தந்த ஓர்கன்ஸுக்கு போற பிளட் ப்ரெஷர் கூடும். சரிதானே. சோ அங்க ஆல்ரெடி ஏடிஹெச்ஆலையும் தண்ணி வேஸ்ட் ஆகுறது குறைஞ்சி தண்ணி கூடிருக்கி, இங்க அல்டஸ்ட்ரோனாலையும் தண்ணி கூடிருக்கி, அதோட புண்ணாடி சுருங்குறதால ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து என்னத்தை மீட்டெடுக்கும். சோ இந்த ப்ரொசீஜர் மூலம் குருதியில சாதாரண குருதி அமுக்கமும் கனவளவும் மீட்கப்படும். இந்த ப்ரொசீஜர் மூலம் பிரசாரண அமுக்கம் சாதாரண நிலைக்கு திரும்பும். ரெண்டாலையும் வளமைக்கு வாரது எதிர் அளவு. எந்த அளவை நீங்க சாதாரண நிலைக்கு இது ரெண்டு செயல்முறை மூலம் கொண்டு வாருங்க, குருதியில நீர்ட்டளவு. நீர்ட அளவு, அவ்வளவு சிம்பிள். நீர் அளவை சாதாரண நிலை கொண்டு வரதுக்காக ரெண்டு மெக்கானிசம் பயன்படுத்துறீங்க. இவ்வளவு விளங்கிட்டா, இப்ப கிளியரா, ஓகே. சோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் விளங்கப்படுத்திட்டேன். சோ இவ்வளவு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். சோ இது இவ்வளவும் தான். இந்த இதை எக்ஸாம்ல கேட்கலாம் உங்கள்கிட்ட. ஸோ ரெனின் இதை நாங்க இந்த மெக்கானிசத்துக்கு சொல்ற ரெனின் அஞ்சியோடென்சின் அல்டஸ்ட்ரோன் மெக்கானிசம். என்ன மெக்கானிசம், ரெனின் அஞ்சியோடென்சின் அல்டஸ்ட்ரோன் தொகுதி சொல்லுவோம். முதல் ரெனின் வரும், இரண்டாவது அஞ்சியோடென்சின் வரும், மூணாவது அல்டஸ்ட்ரோன் வரும். அதால RAA என்று சொல்லுவாங்க. RAA அடிச்சு பாருங்க, RAA மெக்கானிசம் என்று அடிச்சு பாருங்க, இது வரும். சரிதானே. சோ ரெனின் அஞ்சியோடென்சின் அல்டஸ்ட்ரோன் மெக்கானிசம் அல்லது சிஸ்டம் சொல்லுவோம். சரிதானே. ரைட். சோ இவ்வளவு தான் அதுல இருக்கிறது. ரைட்.